Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா இந்த சிக்கன் கிரேவி செஞ்சிரலாங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நாம மசாலா பொருட்களை எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தாங்க ரெடி பண்ண போறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை அடுப்புல வச்சு பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ண போதும். இதோட 4 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனை அடுப்புல இருந்து எடுத்து மசாலா பொருட்களை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அடுத்து இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு இதை கொஞ்ச நேரம் வதங்க விட்டுறலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ள மசாலா பொருட்களை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்து வச்ச மசாலா பொருட்களை ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமா வச்சிடலாங்க. அடுத்து கடாயில இருக்கிற ஆனியன் தக்காளி கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட அரைச்சு வச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உப்பு காரம் எல்லாமே சிக்கன் கூட நல்லா ஒட்டுங்க. சாப்பிடும்போது சிக்கன் டேஸ்டாக இருக்குங்க. சிக்கனை 2 மினிட்ஸ் அப்படியே வேக விடலாம். இப்போ சிக்கன் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் வேக விடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு மூடியை எடுத்து பார்க்கலாம். சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கமகமன்னு வாசனையோட காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.